தீர்மானங்களை மேற்கொள்வது, மேற்கொண்ட தீர்மானங்களின் விளைவுகளை சுவீகரிப்பது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அந்த செயலின் விளைவை அறிந்து செய்ய வேண்டும். செய்த பின் அந்த விளைவை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மேலே சொன்ன அந்த 2 விளக்கமும் விளைவை பற்றியே சொல்லுது, செயலை பற்றியே சொல்லுது. ஆனால் செயலுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணுங்கிறத பற்றி சொல்லவே இல்லை. ஸோ அதுதான் கர்மாவோட சூட்சுமம், ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். சரி, உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். நெருப்பை தொடுறதுக்கு முன்னாடி நெருப்பை தொட்டால் என்ன ஆகும்னு நாம் நினச்சி பார்த்தோம்னா நெருப்பை தொடுவோமா? தொடமாட்டோம். ஏன்னா தொட்டால் சுடும், சுட்டால் வலிக்கும்னு நமக்கு தெரியும். இதுதாங்க கர்மா. ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த செயலினால் நமக்கு நல்லது ஏற்படுமா, கெட்டது ஏற்படுமா அப்படின்னு நம்ம ஒரு முறை நினச்சி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. கெட்டது ஏற்படும்னா நாம் செய்வோமா? செய்ய மாட்டோம். இதுதாங்க கர்மா.